My dear students, this is Class 12 Maths, Chapter 4, Inverse Trigonometric Function. Exercise 4.1 question number 6 பார்க்க போகிறோம். Okay, question number 6ல subdivision 1 முதல்ல எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f of x equal to sin inverse x square plus 1 by 2x. Okay, நீங்கள் இதை y equal to கூட எழுதலாம். y equal to sin inverse x square plus 1 by 2x கூட எழுதலாம். புரியுதுங்களா? f of x நாலும் y நாலும் ரெண்டு ஒன்று தான் கிராஃபில். ஓகே, இப்போது இது வந்து சைனுன்னு வந்திருந்தால், அதாவது சைன் எக்ஸ்ன்னு வந்திருந்தால், அதாவது ஆங்கிளாக நம்ம பார்க்கும்போது -π/2 to π/2 ரேஞ்சு. பட் இங்கே பாருங்கள், சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேல்யூ உள்ளே இருக்கிறது வந்து வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கணும்னா -1லேருந்து +1 வரைக்கும் வரணும். புரியுதுங்களா? சரி, அப்போது இந்த டோட்டல் வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் வரணும். போத் சைடு இன்க்ளூடட். பாருங்கள், க்ளோஸ்டு இன்டர்வல். புரியுதுங்களா? அப்போது இந்த வேல்யூ எடுத்து நான் அப்படியே சென்டரில் வைக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த வேல்யூ எடுத்து நான் சென்டரில் வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா -1க்கு ஈக்குவல் அல்லது -1 விட பெருசாக இருக்கும், +1க்கு ஈக்குவல் அல்லது +1 விட சின்னதாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உடனே இங்கே பாருங்கள், 2x மல்டிப்ளை பண்ணி இந்த 2x எலிமினேட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் தவறு. இந்த எக்ஸ் ஆகப்பட்டது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வரக்கூடாதுன்றதுனால என்டையர் இன்ஈக்வேஷனை நம்ம 2x² மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு 2x² பண்ணணும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டினாமினேட்டரில் எக்ஸ் வந்ததுனால எக்ஸ் cannot be 0, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே 2x வந்ததுனால என்டையர் ஈக்குவேஷனை 2xனால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, தப்பாயிடும். ஏன்னா -1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், +1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2x² மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இங்கே -2x² வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு 2x² மல்டிப்ளை பண்ணிடுறோம், x² + 1/2x அப்படியே. அப்புறம் இங்கே 1ஆல் 2x² மல்டிப்ளை பண்ணால் 2x² ப்ளஸில் வந்துடும். புரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், 2க்கு 2 கேன்சல் ஆகும், ஒரு எக்ஸுக்கு ஒரு பவர் மட்டும் கேன்சல் ஆகும். புரியுதுங்களா? அப்போது -2x² லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், தென் x into x² + 1 less than or equal to 2x². புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பார்ட்டு, அதே போல் இது ஒரு பார்ட்டு. ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டாக இதை பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு -2x² இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x into x² + 1. ஓகேவா? சரி, இப்போது இந்த -2x² அந்தாட்ட சைடு கொண்டு போய்ட்றோம். அப்போ என்ன ஆகும்னா 0 வந்துடும், அது அந்த பக்கம் போயிட்டு ப்ளஸ் ஆகிடும். x² + 1 + 2x². இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மிலும் எக்ஸு காமனாக இருக்குது பாருங்கள். ரெண்டுத்துலையுமே எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் இருக்குல்ல, x²ல் x into x, அப்போ ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. சரி, அப்போ நான் ஒரு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன மீந்திருக்கு, இவ்வளோண்டு மீந்திருக்கு. எக்ஸ் போக இங்கே என்ன மீந்திருக்கும், 2x மீந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போது இங்கே மீந்திருக்கிறது x² + 1, இங்கே மீந்திருக்கிறது +2x. இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நல்லா கவனிங்க, a² + b² + 2ab. 1 இல்லாட்டியும் ஒரு 1 போட்டுக்கோங்க சும்மா சின்னதாக. அப்போது இது ஏதோ ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 1 whole square, a² + b² + 2ab = a + b whole square. ஓகேவா? சரி, இப்போ இதை எங்கே நிறுத்திடுறேன் நான். அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். அடுத்த விஷயம் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணணும். x into x² + 1 is less than or equal to 2x². இதுதானேப்பா? சரி, இதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த 2x² இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போது x into x² + 1 - 2x² is less than or equal to 0. இந்த சைடில் 0 ஆகிடுது, இது அந்த பக்கம் போயிடுச்சுல, யாரும் இல்லைங்க, அதனால் 0. ஓகே, இப்போது
ரெண்டு டேர்முக்கும் மறுபடியும் எக்ஸ் காமனாக இருக்குது. நல்லா கவனிங்க, எக்ஸ் காமனாக இருக்குது. இதில் இது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, இதில் ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ நான் எக்ஸு காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன மீந்திருக்கும்? இவ்வளோண்டு மீந்திருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மீந்திருக்கும். இங்கே ஒரு மைனஸு, ஒரு எக்ஸு வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு எக்ஸு போக 2x மீந்திருக்கும். மைனஸ் 2x மீந்திருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுது? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எதுவும் இல்லாட்டி ஒரு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2ab வந்துடுதுல்ல. அப்போ இது எந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுது? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி ரெண்டு இன்ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு நம்பர் வேல்யூ மட்டும்தான், இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அது எப்படி ஏன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடைக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் வருமா? நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கு பாருங்கள், ஈக்குவல் டு 0. அதாவது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தேர் ஆஃப்டர் மைனஸ் 1 0 நடுவில், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 1. இன்டர்வல்ஸ் எத்தனை வருது பாருங்கள். இந்த இன்டர்வலில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. மைனஸ் 1க்கு இந்த ஆட்டம் மைனஸ் 2 வருமா? மைனஸ் 2ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மைனஸ் 0.5 வருமா? ஸோ இந்த இன்டர்வலில் மைனஸ் 0.5, இந்த இன்டர்வலில் ப்ளஸ் 0.5, இந்த இன்டர்வலில் 2ன்னு எடுத்துக்கிறேன். நியர்பை பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துலும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த இடத்துலும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டு இடத்துலும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். சரி, நான் -2 இந்த ஈக்குவேஷனில் போடுறேன், இந்த இன்ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போது 0 லெஸ் தென் -2 வெளியா உள்ள வந்து -2 + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது இது நல்லா கவனிங்க, -2 வெளியா, இங்கே வந்து -2 + 1 போது என்ன தான் வந்தாலும் -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது +1 மாறிடும். அப்போது இந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா -2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. தப்பான ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிடுது. புரியுதுங்களா? -2 வந்து 0 விட சின்னது, ஆனால் இந்த பக்கம் பெருசுன்ற மாதிரி காட்டுது, கிரேட்டர்ன்னு காட்டுது. அப்போ தப்பு இல்லையா? ஸோ இந்த இன்டர்வலில் வர முடியாது. அடுத்து நான் -1 கொடுத்து செக் பண்ணுறேன். லெட், அதாவது இந்த பாயிண்ட்டே நான் கொடுத்து செக் பண்ணுறேன். லெட் -1, அதாவது x ஈக்குவல் டு -1. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்ஈக்குவேஷன் பாருங்கள். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1, அப்புறம் உள்ள வந்து -1 + 1 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? இந்த சைடு டோட்டலாக 0 ஆகிடும்ல. அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்ற ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அப்போ 1ன்னு ஆன்சர் வரலாம், -1ன்னு ஆன்சர் வரலாம். அப்போ எனக்கு -1ன்னு ஒரு ஆன்சர் வரலாம். ஒரே ஒரு ஆன்சர் தான், இன்டர்வல் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் -1 ஆன்சராக வரலாம். அதே இந்த பக்கம் வருதான்னு பார்த்துலாமா? -1. சரி, இந்த இன்ஈக்குவேஷனுக்குள்ளே வாங்க. இதில் நான் -1 வெளியே வச்சுக்கிறேன். திரும்ப ப்ராக்கெட்டுக்குள்ளே -1 + 1, சாரி -1 -1. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ -1 உள்ளே வந்து -2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும். லெஸ் தென் 0 தானே? அப்போது இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. -1 ரெண்டு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ -1ன்னு ஒரு ஆன்சர் வரலாம். சரி, இப்போ இந்த இன்டர்வலுக்கு போயிடுறேன் நான். இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x × x + 1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போது நான் இங்கே 0.5 போட்ட உடனே 0.5 மைனஸில் வெளியா உள்ள வந்து 1 - 0.5 + 0.5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் வேல்யூ தான் வரும். அப்போ இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் வேல்யூ. அப்போ மைனஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு வரக்கூடாது. அதனால் இதில் நான் எடுக்க முடியாது, இந்த இன்டர்வலில் நான் எடுக்க முடியாது. 0 கொடுக்க முடியாதுன்ட்டு ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம். x இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்லேயே சொல்லியாச்சு. அப்போ நான் 0வை எடுக்க முடியாது. இப்போ இந்த இன்டர்வலுக்கு வரேன்.
இந்த இன்டர்வலில் இதெல்லாம் ரஃப் சம் தான். நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் மட்டும் எழுதி வச்சா போதும். நான் ஆன்சர் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதி வச்சா போதும். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த இன்டர்வலில் நான் 0.5ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு இன்ஈக்குவேஷன் யார்? 0 is less than or equal to x into x plus 1 whole square. எனிவே நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது ப்ளஸ் வேல்யூ தான். ஆனால் இது வந்து 0.5 எடுத்துருக்கனால இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ஜீரோவோட பெருசு தானே. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. யார்? ப்ளஸ் 0.5 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் இந்த சைடு வாங்க, இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே வெளியே 0.5 ப்ளஸ்ஸு, அதாவது 0.5 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ப்ளஸ்ஸு. அப்புறம் இது ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுவும் ப்ளஸ்ஸு தான். ஆனால் எந்த ப்ளஸ் வேல்யூ ஆகுது லெஸ் தென் 0ன்னு வருமா? ஸோ இந்த இடத்துல தப்பாயிடுது. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலில் நான் எடுக்க முடியாது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் 1 கொடுத்து பார்க்குறேன்ப்பா. 1 கொடுத்தேன்னா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே நான் 1 கொடுக்குறேன். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ. அப்போ ஆகக்கூடி இந்த பக்கம் ப்ளஸ் வேல்யூ தானே வரும். அப்போது இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது 1ன்ற நம்பர் இந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரி, இங்கே நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 ஸ்கொயரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. இங்கே 0 வந்துடும் இல்லையா? அப்போ என்டையராக இந்த சைடு 0 ஆகிடும். ஸோ இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 1ன்னு ஒரு ஆன்சரை நான் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு இன்டர்வல் தான் இருக்குது. 2 கொடுத்து பார்க்குறேன் நான். பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நான் 2 கொடுக்குறேன். இங்கே 2 கொடுத்தோம்னா இங்கே 2 + 1 3 வந்துடும், 3 ஸ்கொயர். அதாவது இந்த சைடு கிரேட்டர் தான். ஸோ இந்த சைடு 2 9 × 2 18, இது ஓகே. இந்த சைடு ஓகே. பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், ரெண்டு சைடிலும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த இன்டர்வலில் நான் எடுக்க முடியும். சரி, இங்கே 2 கொடுத்து பார்க்குறேன். 2 × 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது என்ன? 2 மைனஸ் 1 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 2 இஸ் லெஸ் தென் 0ன்னு வந்துடுது. அப்போ இங்கே தப்பாயிடுது. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளும் நான் எக்ஸ் வேல்யூ எடுக்க முடியாது. அப்போ ரெண்டு இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஒன்று வந்து -1, இன்னொன்று வந்து +1. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, ஃபைனலாக இதனோட டொமைன், இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த செட் ப்ராக்கெட் போடுங்க, -1 அண்டு 1, -1, 1. இன்டர்வல் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க, செட் ப்ராக்கெட் போடுங்க. இந்த ரெண்டு நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இதுக்கு ஆன்சராக வர முடியும். -1, 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. நீங்கள் இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஈவன் நம்பர் லைன் கூட தேவையில்லை. நீங்கள் இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் எக்ஸாமில் எழுதி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த சப்டிவிஷனுக்கு போயிடலாம். அடுத்த சப்டிவிஷன் என்னென்னா, g of x equal to 2 sin inverse 2x minus 1 minus 5/4. என்னடா இது -5/4 எல்லாம் கொடுத்துருக்குறாங்களே, இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இதை பற்றி டோன்ட் ஒரி. நமக்கு என்ன வேணும், டொமைன்னு கொஷின் வந்தாலே எக்ஸுக்கு லீகலாக நம்ம என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும் அதுதான் பேச்சு. எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் பாருங்கள், மீதி எதையும் பார்க்காதீங்க. எக்ஸுக்கு லீகலி என்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அதுதான் டொமைன். ஓகே, நம்ம டொமைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சைனுன்னு வந்திருக்கு, சைன் இன்வெர்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் வேல்யூ. இது டோட்டலாக என்ன? ஒரு வேல்யூ. சரி, எக்ஸ் எங்கே வந்திருக்கோ அது மட்டும்தான் நம்ம பேசணும், அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். அப்போ எக்ஸ் எங்கே வந்திருக்கு? 2x - 1 இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போது இன்ஈக்குவேஷன் சிம்பிள், அந்த வேல்யூ எடுத்து அப்படியே வைங்கப்பா. இந்த 5/4 பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, ஆச்சா? இப்போது இந்த -1 எலிமினேட் பண்ணோம், ஆட் +1. அப்போ என்ன ஆகும்? -1 + 1 0. இங்கே -1 + 1 என்ன ஆகிடும்? எலிமினேட் ஆகிடும். அப்போ 2x மட்டும் நிற்கும். இங்கே 1 + 1 2 வந்துடும்.
1 + 1 2 வந்துடும் ஓகேவா இங்கே -1 + 1 0 ஆகிடும் ஓகே இப்போ இந்த 2 எலிமினேட் பண்ணணும் அப்போ என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிவிடுங்க டிவைடட் பை 2 அப்போ 0/2 0 தான் அப்புறம் இங்கே 2x/2 x வந்துடும் அப்புறம் 2/2 1 வந்துடும் புரியுதுங்களா அப்போது எனக்கு ஆன்சரே வந்துடுச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சரே வந்துடுச்சு பாருங்கள் போத் சைடு இன்க்ளூடட் வேறு அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் ரெண்டு சைடில் க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 அதாவது டொமைன் ஆஃப் திஸ் g of x is equal to க்ளோஸ்டு இன்டர்வல் ஆன்சர் கொடுங்க 0, 1 closed interval na both side included okay thank you students